ஹாய் ஜாய்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ வாழ்க்கையில் பல்லாண்டு சிறப்பாக சீரும் சிறப்பாக சந்தோஷமாக வாழணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் கூட இருந்து நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன். எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் நீ என் மேலே அளவு கடந்த பாசம் லவ் எல்லாம் வச்சுருக்க. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்திருக்கு, சந்தோஷமான நிகழ்வு எல்லாத்துலேயும் நீ என் கூட இருந்திருக்க. நான் உன்னை ஒரு சில நேரம் ஹேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மன்னிச்சிரு, சாரி. மக்களே, நான் ஜாய்ஸு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஜாய்ஸு, உனக்கு வந்து கேக் வாங்க போகிறேன், வாங்கிட்டு வந்துடுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஓகே ஓகே செல்லக்குட்டி. ஓகே செல்லம், வீடியோ பாருங்கள். சர்ப்ரைஸாக நீ இருப்பேன்னு நம்புகிறேன். மக்களே, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மக்களே, நான் உங்களுக்கு விஸ்வா. நாளைக்கு ஜாய்ஸுக்கு பிறந்த நாள், அதனால் 12 மணிக்கு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு திடீர்னு. ஆனால் கேக் வாங்கலாம்னு நினைக்கிறப்ப நான் வேலை முடிஞ்ச வரப்போ மறந்தவாக்கில் வந்துட்டேன். சரி, மறந்தவாக்கில் வந்துட்டோம், சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஜாய்ஸுக்கு தெரியாமல் வெளியே வந்து பார்த்தா மணி 10 மணி. கம்பத்தில் எந்த கடையிலையுமே கேக் கிடைக்கல. பார்த்தா எல்லா கடையும் அடைச்சிட்டாங்களே. சரி, ஐஸ்கிரீம் கேக் வாங்கலாம், ஜாய்ஸுக்கு பிடிக்குன்னு பார்த்தா அதுவும் வாங்க முடியல. சரின்னு அவசர அவசரமாக அப்படியே வந்து பார்த்தா நாச்சு இருந்துச்சு. சரி, நான் அங்கே போய் கேக் வாங்கிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போய்க்கிருக்கேன் மக்களே. இதில் கேக் வாங்கியாச்சு. ஆனால் கேக்கை வீட்டுக்கு ஜாய்ஸுக்கு தெரியாமல் கொண்டு போகணும், அதுதான் கொஞ்சம் டாஸ்க்காக இருக்குது. பார்த்தீங்களா சம்மதியா? ஓகே, யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். சரி, வாங்கினதோட விடைபெறலாம்னு பார்த்தேன், ஆனால் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. உள்ளே ஜாய் இருக்குது, அந்த பிள்ளைக்கு தெரியாமல் கொண்டு போகணும். நான் கேட்குங்க படிக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். ஓகே மக்களே, அடுத்து பார்ப்போம். முடிக்க வெயிட் பண்ணுங்கள். இது கொண்டு போகலாம் பார்த்தா ஜாய் எங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. தெரியாமல் போகணுமே. சில பாருங்கள், சால்வையை போடுற மாதிரி போட்டு வர வேண்டியதாக இருக்குது. பாக்ஸ் இருக்குது, தெரியாமல் கொண்டு போகணும். ஓகே மக்களே, இந்த எடுத்துகிட்டு போகிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கன்றாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியாத மாதிரி போகணும். ஓகே மக்களே, உள்ளே போய் ஃப்ரிட்ஜில் வச்சுறேன். மக்களை வெளியே வச்ச கத்தியை காணாம மக்கள். அங்கே இருக்குது பாருங்க, கீழே காற்று இழுத்துட்டு போயிடுச்சு. ஓகே, எடுத்துகிட்டு வந்துடுவோம். மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக கேக்கை வச்சாச்சு உள்ள பாருங்கள். கதை வச்சுட்டு ஆனால் கேக்கு கொண்டு வரக்குள்ளேயும் பெரும் பாடாயிருச்சு மக்களே. கரெக்டாக நான் கேக் எடுத்துகிட்டு நாச்சியாசை விட்டு வெளியே வரேன். வண்டியில் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணேன். அதில் அப்படியே கேக்கு டக்குன்னு அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அச்சோ, பிளாக் ஃபாரஸ்ட்டு போச்சா அப்படின்ட்டு சரின்னு பிளாக் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறப்ப டக்குன்னு அப்படி கை வச்சு கொண்டு நிப்பாட்டிட்டு அப்படி இது பாலித்தீன் கவர் போட்டு கட்டி வச்சனால அது பைக்கில் வர்றப்போ டக்குன்னு அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஏதோ அதை விழுகாமல் எடுத்து வச்சாச்சு. எதுவும் உள்ளுக்குள்ளே இலி இருக்குமோ அப்படின்னா கேக்கு லைட் அமைங்கிருக்குமோ வச்சுருக்குமோன்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன பயம். எனிவேஸ் அதை பத்திரமா உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. வச்சுட்டு எல்லோரும் தூங்கியிருக்காங்க. நான் அப்படியே வெளியே வந்துட்டு தான் இப்போ வீடியோ போடுறேன். 12 மணி இன்னும் ஆகலை, இப்போ தான் 11 மணி. 12 மணிக்கு வந்து கேக் கட் பண்ணணும், அந்த வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக இருக்கும், நிறைய பேர் என்னெல்லாம் மறந்துருப்பீங்க. எனிவேஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே மக்களே, அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் விஸ்வா, பாய்.